சிக்கன் வாங்குனீங்கன்னா ஒரு தடவை இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். வறுத்தரைச்சி பண்ணுற இந்த கோழி குழம்பு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறேங்கிறத நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, முந்திரி, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் முதல்ல வறுத்துக்கோங்க. இது வறுத்ததுக்கு பிறகு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட அரை மூடி கட் பண்ண தேங்காவையும் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட என்னென்ன மசாலா சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். அந்த சூட்லேயே ஒரு தடவை கலந்து விட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. அதுக்கு பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் நிறைய வெரைட்டி சிக்கன் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடணும். எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால் இதை ரொம்ப நேரத்துக்கு வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும். சிக்கன் ரெசிப்பியில் நம்ம சேனலில் ட்ரை பண்ண சிக்கன் பிரியாணியோட ரெசிபி வீடியோ லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போது இதை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்லா வாசனை வர வரையும் வறுத்துட்டு அரைச்சதுனால இப்போவே குழம்போட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனையும் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு சிக்கனையும் கலந்து விட்டதுக்கு பிறகு சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். மிக்சர் ஜார்லேயே தண்ணி சேர்த்து இது கூடவே கலந்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை இல்லைன்னா மல்லி இலை சேர்த்து இறக்கிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டான வறுத்து அரைச்ச சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.